ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம கணவன் பேச்சை மனைவி கேட்க, மனைவி பேச்சை கணவன் கேட்க, ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்க இந்த இலை போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த கணவன் பேச்சை மனைவி கேட்கணும், மனைவி பேச்சையும் கணவன் கேட்டு நடக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாகவும் ஒற்றுமையாகவும் வாழலாம். அந்த குடும்பமும் ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி இல்லாமல் நிறைய வீட்டில் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் நடந்துக்கிடுவேன் அப்படின்னு நிறைய குடும்பத்தில் அந்த ஏதிரி மாதிரியாக எலியும் பூனையுமாக கணவன் மனைவிகள் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவங்க வீட்டில் சந்தோஷமே இருக்காது, நிம்மதி இருக்காது, எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை, ஈகோ இந்த மாதிரிலாம் தலையெடுத்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி பறி போய்விடும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிம்மதி பறி போய்விடும். அந்த மாதிரி இருந்தால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு இலை போதும், நிச்சயமாக உங்களுக்குள் ஒற்றுமையும் அந்யோன்யத்தையும் கொண்டு வரும். அது என்ன இலை, எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எல்லா இடத்துலையுமே இந்த விவாகரத்து அதிகமாகிருச்சு. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதோ, ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்பதோ கிடையாது. அந்த ஈகோ அங்கே இருப்பதனால, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற அந்த போட்டி இதெல்லாம் கணவன் மனைவிக்குள் இருக்கவே கூடாது. ஆனால் நிறைய குடும்பத்தில் அந்த போட்டினால தான் அவங்க குடும்பமே பிரிஞ்சிருது, அவங்களும் பிரிஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு, உங்கள் ஒய்ஃப் உங்கள் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் இருவருக்குள்ளும் ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் பேச்சை உங்கள் மனைவி கேட்பாங்க, உங்கள் கணவன் உங்கள் பேச்சை கேட்பாங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து அவங்க கடைசி வரைக்கும் ஒற்றுமையாகவும் அந்யோன்யமாகவும் அந்த ஒருமித்த ஒரு கருத்தோடும் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்காக இவங்க விட்டு கொடுப்பாங்க, இவங்களுக்காக அவங்க விட்டு கொடுப்பாங்க, அவங்க பேச்சை இவங்க கேட்பாங்க, இவங்க பேச்சை அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் அவங்க அந்த கடைசி வரைக்கும் ஒருவருக்கொருவர் ஒரு அன்பாகவும் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் அந்த ஒரு 40 வயசுலேயே ஒரு பிரிவு வந்துடுது. யாரும் யாருக்காகவும் இருப்பதில்லை, யாரும் யாருக்கும் உதவி செய்வது கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி மாதிரி நீங்களும் ஒற்றுமையாகவும் அந்யோன்யமாகவும் இருப்பதற்கு இந்த ஒரு இலையை நீங்கள் பயன்படுத்தி நம்ம சொல்கிற மாதிரி செய்யுங்க. அது வேறு எந்த இலையும் கிடையாது, பிரியாணி இலை தான். இந்த பிரியாணி இலையை நீங்கள் ஒன்று எடுத்துக்கிறங்க. அந்த பிரியாணி இலை கிழிஞ்சிருக்கக்கூடாது, எந்த சேதமும் ஆகியிருக்கக்கூடாது. முழுமையான அந்த வெடிப்புகள் இல்லாத நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பிரியாணி இலையை எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி அதில் நீங்கள் எழுத வேண்டும். மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் தான், நல்ல பலன் கொடுக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா பூஜை அறையில் குளித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பிரியாணி இலையை எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு சாமி முன்னாடி நின்று உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்தையும் வணங்கி விட்டு இந்த பிரியாணி இலையில் நம்ம சொல்கிற மாதிரி இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம், கணவனோ அல்லது மனைவியோ. உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னா இதை தாராளமாக செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் அதில் ப்ளூ கலர் மார்க்கரு, பேனா, ஸ்கெட்சு இதை வச்சு எழுதுங்க. ஊதா நிற பேனாவில் எழுதணும். முதல்ல கணவன் பெயர் எழுதிக்கிறங்க. அடுத்ததாக மனைவி பெயரை எழுதுங்க. கடைசி கீழே இருவரும் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ வேண்டும் அப்படின்றதையும் எழுதிருங்க. இது ரொம்ப அழுத்திலாம் எழுதாதீங்க, அந்த பிரியாணி இலை கிழிஞ்சிரும். அதனால் அழுத்தம் திருத்தமாலாம் எழுத வேண்டாம். நீங்கள் ஓரளவுக்கு அது தெரிந்தால் கூட போதும். ஃபஸ்ட்டு கணவன் பெயர், மனைவி பெயர், அடுத்து இருவரும் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ வேண்டும் எழுதிட்டு நீங்கள் இதை உங்கள் பூஜை அறையில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறங்க. அது பிளாஸ்டிக் பாக்ஸு அல்லது வேறு ஏதாவது ஒரு மூடி போட்ட ஒரு டப்பா வேணும் அந்த பிரியாணியில் போடுற அளவுக்கு. அது கூடவே ஒரே ஒரு துண்டு வசம்பு. இந்த வசம்பு எல்லாவற்றையும் வசியப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இந்த வசம்பை நீங்கள் இந்த நம்ம எழுதியிருக்கிற இந்த பிரியாணி இலையோடு சேர்த்து வைக்கும் பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்ட அந்த பிரிவில் இருந்தாலும் அந்த கணவன் மனைவியும் நிச்சயம் ஒன்று சேர்வாங்க. ஏன்னா இது பிரிந்த கணவன் மனைவியை கூட ஒன்று சேர்த்து வைக்கும். நீங்கள் இப்போ பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் பெயர் மனைவி பெயர் எழுதிட்டு இருவரும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்றத அதில் எழுதுங்க. இந்த சண்டை சச்சரவு இருப்பவர்கள் உங்கள் பேச்சை அவங்க கேட்கணும் அப்படின்னா இருவரும் ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு அதில் எழுதுங்க. எழுதிட்டு இந்த இலை மேலே அந்த வசம்பை வச்சு உங்கள் 2 கைகள்லையும் அதை வச்சுட்டு உங்கள்
குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் வேறு தெய்வங்களையும் நீங்கள் வந்து நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். என் பேச்சை என் கணவர் கேட்க வேண்டும், என் பேச்சை என் மனைவி கேட்க வேண்டும், நாங்கள் இருவரும் சண்டையிடாமல் ஒற்றுமையாகவும் அந்யோன்யமாகவும் இருக்க வேண்டும்னு வேண்டிக் கொண்டு, பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தால் நாங்கள் இருவரும் மீண்டும் வந்து சேர வேண்டும், விரைவில் வந்து என்னோடு வந்து என் கணவர் வந்து சேர வேண்டும், என்னோடு இருந்த மனைவி வந்து சேர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த இலையையும் அதன் மேலே இந்த வசம்பையும் வச்சுருங்க. அந்த எழுதின பாகம் வந்து மேலே இருக்கணும், அதுக்கு மேலே இந்த வசம்பு வந்து இருக்கணும். இந்த பாக்ஸை மூடி நீங்கள் பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா வேறு எங்காவது நீங்கள் ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு எங்காவது ஒரு இடத்துல வச்சுட்டு இதை தினந்தோறும் எடுக்க வேண்டும். எடுத்து கொண்டு வந்து பூஜை அறையில் நீங்கள் இதை மறுபடியும் இந்த இலையை எடுத்துட்டு அது மேலே அந்த வசம்பை வச்சுட்டு மறுபடியும் அதே பிரார்த்தனையை நீங்கள் வந்து வைக்கணும். இதுக்கு வந்து நேரம்லாம் கிடையாது. எப்பொழுது உங்களுக்கு வந்து டைம் இருக்கோ அப்போ செய்யுங்க. காலை மாலை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இது ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எடுத்து இந்த வசம்பையும் அந்த இலையும் வச்சு நீங்கள் உங்கள் சாமி முன்னாடி நின்று நீங்கள் வேண்டிக் கொண்டு இதை வச்சுருங்க. திருப்பி இதே வேண்டுதலை தினந்தோறும் வைக்கும் பொழுது இந்த பிரியாணி இலையும் வசம்பும் அதை வந்து உடனே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். நிச்சயமாக உங்கள் பேச்சை உங்கள் கணவர் வந்து கேட்பார், உங்கள் பேச்சை உங்கள் மனைவி வந்து கேட்பாங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்குள் ஏற்படும். இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவு ஈகோ எல்லாமே காணாமல் போய் அன்பும் அக்கறையும் அந்யோன்யமும் அதிகரித்து நீங்கள் 2 பேருமே ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்டு நடப்பீங்க. உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். இது வந்து இந்த பிரிந்த கணவன் மனைவி இதை செய்யும் பொழுது நாங்கள் இருவரும் மீண்டும் சேர வேண்டும், எனது கணவர் என்னோடு வந்து சேர வேண்டும், எனது மனைவி என்னோடு வந்து திரும்பி வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது தினந்தோறும் நிச்சயமாக அதுவும் விரைவிலேயே நடக்கும். ஏன்னா இந்த வசம்புக்கும் இந்த பிரியாணி இலைக்கும் நம்ம என்ன வந்து கேட்கின்றோமோ அதை நமக்கு செய்யக்கூடிய வசியப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி இருக்குது. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயம் பிரிந்த தம்பதியையும் ஒன்று சேர்க்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அந்யோன்யத்தையும் அதிகரிக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அடிக்கடி சண்டை போடுற கணவன் மனைவி இதை செஞ்சு பாருங்கள். பெரிய மாற்றம் உங்களுக்குள் உங்கள் வீட்டிற்குள் கண்டிப்பாக நிகழும். உங்கள் குடும்பத்தில் அந்த சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி அனைத்தும் வந்து அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் குழந்தைகளும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அடித்தளம், ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமே அந்த கணவன் மனைவி உறவு தான். அதை வந்து மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு 100% இது வந்து பலன் கொடுக்கும். ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு எதுவுமே எனக்கு வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க. தொடர்ந்து எதையுமே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 48 நாட்கள் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இந்த டப்பாவை கொண்டே வைங்க. திருப்பி மறுநாள் எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் இதே பிரார்த்தனையை அதை செஞ்சுட்டு மறுபடியும் அந்த பாக்ஸில் போட்டு அந்த இடத்துல வச்சுருங்க. தினந்தோறும் உங்கள் பிரார்த்தனை மட்டும் சொல்ல மறக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்லபடியாக பலனை வந்து கொடுக்கும். நல்லபடியாக நீங்கள் நினச்சதை வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.